கார்த்திக் தீபா சீரியல் ஜூன் 29 நாளைக்கான எபிசோடுக்கான ஒரு ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம தீபா வந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்க. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, என்ன தீபா பரிகாரம்னு சொன்னேன், அத்தை உயிரை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன எங்கே போயிட்டு வந்த நீ இன்னைக்கு ஃபஸ்ட்டு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லைக்கா, அத்தைக்கு உடம்பு சரியில்லை இல்லை, அதான் எந்த பரிகாரமாவது செஞ்சால் நல்லா இருக்குமேனு யோசித்தேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா எனக்கு என்னமோ நீ இன்னைக்கு போயிட்டு வந்தது சரியாக படலை. போகும் பொழுது அம்மன் புடவையை கட்டியிருந்த, ஆனால் இப்போ வரும் பொழுது அம்மன் புடவையவே காணும். என்ன நடக்குது இங்கே, உண்மையை சொல்லு தீபா, அக்கா கிட்ட பொய் சொல்லாத அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, உங்ககிட்ட சொன்னால் கண்டிப்பாக பயப்படுவீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லலை. இங்கே பாருங்கள், நான் கண்டிப்பாக சொல்லுவேன், ஆனால் நான் இப்போ சொல்ல மாட்டேன், பரிகாரத்தை முடிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உன் அக்கா தானே, என்கிட்ட கூட சொல்ல மாட்டியா அப்படின்னு. அப்போ தீபா யோசிக்கிறாங்க, நம்ம கண்டிப்பாக அக்கா கிட்ட சொல்லி தான் ஆகணும். இவங்களை விட நம்பிக்கையான ஆள் வேறு யாருமே எனக்கு இந்த குடும்பத்தில் இல்லை, அதனால் நம்ம மீனாட்சி அக்காட்ட உண்மையை சொல்லுவோம் அப்படின்னு தீபா நினைக்கிறாங்க. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, தீபா சொல்லு தீபா அப்படின்னு. அப்போ தீபா நேராக மீனாட்சியை சாமி ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, ரெண்டு பேரும் எதுக்கு இப்போ தனியாக சாமி ரூமுக்குள்ளே போகிறாளுங்க, கண்டிப்பாக நமக்கு தெரியாத ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. நம்ம தீபா நேராக சாமி ரூமுக்குள்ளே போயிட்டு மீனாட்சிக்கிட்ட, அக்கா நான் சொல்ல போகிற இந்த விஷயத்த கார்த்திக் சார்கிட்ட சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, உன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக கார்த்திக் தம்பிக்கிட்ட சொல்லிடுவேன், அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இதுக்கு தான்க்கா உங்ககிட்ட சொல்லலைன்னு சொன்னேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி கேட்குறாங்க, அப்படி என்ன தீபா பரிகாரம் செய்ய போகிற அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் ஒரு குருஜியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த குருஜியை நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அத்தையோட உயிரை காப்பாற்றணும்னா உயிருக்கு நிகராக உள்ள பரிகாரத்தை தான் செய்ய முடியும்னு சொன்னார். நானும் கேட்டேன், என்ன பரிகாரம் அப்படின்னு. அவர் சொன்னார், குளத்துக்குள்ளே ஒரு பலகையை அடைச்சி உள்ளார நீந்தணும், அப்போ தான் அத்தையோட உயிரை பாதுகாக்கப்படும்னு சொன்னார். உடனே நானும் அந்த பரிகாரத்தை செய்கிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நான் ஒரு கனவு கண்டேன், உன்னை ஆற்றுல அடிச்சுட்டு போகிற மாதிரி, அதே மாதிரி நீயும் பரிகாரம் செய்கிறேன்னு சொல்கிற, எனக்கு பயமாக இருக்குது தீபா, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு. அதுக்கு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கக்கா, எனக்கு அப்போவே தெரியும் உங்ககிட்ட பரிகாரத்தை பற்றி சொன்னால் வேணான்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி தான் இப்போயும் வேணான்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள், அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கு, அப்போ நீங்கள் செய்யாமல் இருப்பீங்களா அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா நீ சொல்கிறதும் சரிதான், அத்தையோட உயிரை தான் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருந்துச்சுன்னா நான் செய்வேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா இந்த வீட்டில் எனக்கு நம்பிக்கையான ஆளுன்னா அது நீங்களும் கார்த்திக் சாரும் மட்டும்தான். கார்த்திக் சார்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக என்னை இந்த பரிகாரத்தை செய்ய விட மாட்டார், அதனால உங்ககிட்ட சொல்கிறேன் அக்கா, தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க, அந்த பலகையில் நான் தண்ணிக்குள்ளே இறங்கும் பொழுது நீங்கள் எனக்கு மேலே நின்று கைத்து பிடிச்சிப்பீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. இதை கேட்டுட்டு மீனாட்சியும், தீபா நீ இவ்வளவு கேட்குறதுனால நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்ல. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் இப்போ கூட சொல்கிறேன், உன் உயிருக்கே ஏதாவது ஆபத்து வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை பாதியிலேயே நிப்பாட்ட சொல்லுவேன் அப்படின்னு. தீபாவும் சரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி கேட்குறாங்க, எப்போ நீ கோயிலுக்கு போகிறதா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நாளைக்கு காலையிலேயே இந்த பரிகாரத்தை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு. அப்போ திடீர்னு ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது மீனாட்சிக்கிட்ட ஆனந்த் பேசுகிறாரு. மீனாட்சி கேட்குறாங்க, சொல்லுங்கள்
அத்தை எப்படி இருக்காங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, டாக்டர் வெளியில் வந்து என்ன சொன்னாருன்னா, அம்மாவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு, ஆனால் அம்மாவுக்கு இன்னும் மூச்சு பேச்சே இல்லை, கோமாவுக்கு போக வேண்டிய அளவுக்கு கூட இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. மீனாட்சி அதிர்ச்சி ஆகிறத பார்த்துட்டு தீபா கேட்குறாங்க, அக்கா என்னாச்சு, உங்கள் முகமே சரியில்லையே அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா இது மாதிரி அத்தையோட உயிருக்கு ரொம்ப ஆபத்தான் அப்படின்னு. இது கேட்ட தீபா அதிர்ச்சி ஆகுறாங்க. அக்கா நம்ம கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு. மீனாட்சி சொல்கிறாங்க தீபாட்ட, தீபா நம்ம போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அத்தையை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு தீபாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு நேராக அபிராமியை பார்க்குறாங்க. அபிராமிக்கு பிராணவாயு ஓடிக்கிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் நம்ம தீபா சொல்கிறாங்க, அக்கா அத்தையை இந்த நிலமையில பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, நம்ம எல்லாருக்கும் பக்கபலமாக இருந்தாங்க அபிராமி, ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு நிலைமைன்னு நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி வராரு. கார்த்தி வந்துட்டு தீபாட்ட, தீபா நீ அம்மாவை கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறியா, இந்த ரியா கேஸ் விஷயமா என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாங்க அப்படின்னு. தீபாவும் சரிங்கங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல கார்த்தியும் அந்த இடத்துலேருந்து கிளம்புறாரு. கார்த்தி நேராக வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு. அங்கே போனதோட போலீஸ் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி, ரீசண்டாக ரியா பண்ண அந்த துப்பாக்கிச்சூடு வீடியோ வந்து எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அந்த வீடியோகிராஃபர்கிட்டையும் கேட்டு பார்த்தோம், சுத்தமாக அவனும் எங்ககிட்ட வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டான். எங்களுக்கு எப்படி வந்துட்டு அந்த ரியாவுக்கு எதிராக வீடியோவை ஆதாரத்தை ரெடி பண்ணுறதுன்னு தெரியல. நாங்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டோம், ஆனால் எங்களால் முடியலை கார்த்திக் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, சார் கண்டிப்பாக அந்த ரியா இந்த ஏரியாவில் தான் எங்கேயாவது இருக்கணும், நீங்கள் கண்டுபிடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நிம்மதியில் தான் நான் இருக்கேன். அம்மாவுக்கு வேற முடியல, இல்லைன்னா நானுமே இந்த கேஸுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு. அப்போ போலீஸ் சொல்கிறாங்க, பரவாயில்ல கார்த்தி, நீ உங்கள் அம்மாவை பார்த்துக்க, நாங்கள் வந்துட்டு இந்த கேஸை பார்த்துக்குறோம் அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு வராரு. அப்போ மறுநாள் காலை நம்ம தீபா வந்துட்டு மீனாட்சி கிட்ட, அக்கா நம்ம போகலாமா அப்படின்னு கேட்க, அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா அந்த பரிகாரத்தை பண்ணு அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, அக்கா நம்ம முடிவு பண்ணிட்டோம், இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம மீனாட்சியும் சரி தீபா அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேருமே சேர்ந்து ஒரு கோயிலுக்கு போகிறாங்க. அந்த கோயிலில் போயிட்டு நம்ம தீபா சாமி கும்பிட்றாங்க. சாமி கும்பிட்டு, கடவுளே என் அத்தைக்காக தான் இந்த பரிகாரத்தை நான் செய்ய வந்திருக்கேன், நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு தீபா வேண்டுறாங்க. அப்போ நம்ம மீனாட்சி இருந்தும் தீபாவுக்காக வேண்டுறாங்க. அப்புறமா தீபாவுக்காக ஒரு பெரிய பலகையை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணி அதுக்குள்ளே தீபாவை உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சு 4 பக்கட்டும் அடைக்கிறாங்க. அடைச்சி தீபாவை தண்ணிக்குள்ளே இறக்குறாங்க. இதை பார்க்கும் பொழுது மீனாட்சிக்கு ரொம்பவே சங்கடமாக இருக்குது. கண்டிப்பாக ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்னு மீனாட்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக மீனாட்சிக்கு கால் பண்ணி, அக்கா காலையிலேருந்து எங்கே போனீங்க அண்ணி, உங்கள் 2 பேரையுமே காணும் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி ஒரு முக்கியமான விஷயமா கோயில் வரைக்கும் வந்திருக்கோம், நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவோம் அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, எந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நானும் வரேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இல்லை தம்பி நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாருன்னா, நேராக நம்ம ஆனந்திக்கிட்ட, ஆனந்தண்ணா நீ இங்கே இரு, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. கார்த்தி நேராக கோயிலுக்கு வராரு. கோயிலுக்கு வந்துட்டு நேராக மீனாட்சியை பார்க்குறாரு. மீனாட்சி எங்கேயுமே இல்லை. கார்த்தி நேராக மறுபடியும் மீனாட்சிக்கு கால் பண்ணி, அண்ணி கோயிலில் இருக்கீங்கன்னு சொன்னீங்க, கோயிலில் இல்லையே, எங்கே போயிருக்கீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நாங்கள் கோயிலில் இல்லை, ஆற்றுல இருக்கோம் அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, ஆற்றுக்கு எதுக்கு போனீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இது மாதிரி அத்தையோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தீபா ஒரு பரிகாரத்தை கண்டுபிடிச்சாங்க, அதான் தீபாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு. இது கேட்டுட்டு செம அதிர்ச்சி ஆகுறாரு கார்த்தி. கார்த்தி கேட்குறாரு, இங்கே பாருங்கள், இது மாதிரி தண்ணிக்குள்ளையெல்லாம் பொட்டியை வச்சு இறக்குறது உங்களுக்கு யார் சொன்னா அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி அத்தை உயிரை காப்பாற்றுறதுக்கு தீபா தான் ஒரு சாமியார்கிட்ட பரிகாரத்தை கேட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி முட்டாள்தனமான பரிகாரத்தையெல்லாம் யாரும் சொல்லுவா, இப்போ தீபா எங்கே அப்படின்னு. அப்போ மீனாட்சி வந்துட்டு தீபா வந்துட்டு தண்ணிக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு சொல்ல கார்த்தி செம அதிர்ச்சி ஆகுறாரு. நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி தீபாவை காப்பாற்றுறதுக்கு வராரு.
தீபாவை காப்பாற்றுறதுக்காக கார்த்தி நேராக குளத்துக்கரைக்கு வராரு. அங்கே மீனாட்சி வந்துட்டு ஆற்று ஓரத்தில் கயிறை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. அப்போ ஆற்றுல தண்ணி திடீர்னு திறந்து விட்டதுனால ஆற்றுல ஓவராக தண்ணி வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு மீனாட்சி ரொம்ப வேகமாக அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரா. அப்போ மீனாட்சி கத்துறாங்க, தம்பி சீக்கிரம் வாங்க தம்பி, கயிறை பிடிக்க முடியல அப்படின்னு. அப்போ அந்த மரப்பலகை வந்து வேகமாக ஆற்றுக்குள்ளே இழுக்க ஆரம்பிக்குது. மீனாட்சி ரொம்ப கெட்டியமாக பிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம மீனாட்சியால் பிடிக்க முடியல. டக்குன்னு நம்ம மீனாட்சி அந்த கயிறை விட்டுறாங்க. அப்போ அந்த பலகை வேகமாக தண்ணிக்குள்ளே போயிடுது. இதை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்போ மீனாட்சி கத்துறாங்க, தம்பி சீக்கிரம் தீபாவை காப்பாற்றுங்க அப்படின்னு. தீபாவை ஆற்று தண்ணி அடிச்சுக்கிட்டு போகுது. அப்போ கார்த்தி ஓடி போய் தண்ணிக்குள்ளே விழுகிறாரு. விழுந்து தீபாவை காப்பாற்றுறதுக்கு அந்த மரப்பலகையே பிடிக்கிறாரு. மரப்பலகை ரொம்ப வெயிட்டாக இருக்கிறதுனால அந்த மரப்பலகை இன்னுமே வந்துட்டு தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுது. நம்ம கார்த்தியால் தீபாவை காப்பாற்ற முடியலை. கார்த்தி கரைக்கு வர முடியாமல் கஷ்டப்பட்டு கரைக்கு வராரு. கரைக்கு வந்துட்டு நிற்கிறாரு. அப்போ கார்த்தி அழுதுகிட்டே நிற்கிறாரு. அண்ணி இங்கே என்ன நடக்குது அண்ணி அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, ஐயோ தம்பி என்னை மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட நான் அப்பயே சொல்லியிருக்கணும். தீபா இந்த பரிகாரத்தை செய்வேன்னு ரொம்ப அடம்பிடிச்சா, அதனால தான் வேறு வழியே இல்லாமல் அவளுக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணேன். கடைசியில் இந்த மாதிரி ஆகிருச்சு, எனக்கு அளவு பழிச்சிருச்சு அப்படின்ட்டு நம்ம மீனாட்சி வந்து அழுகிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இந்த மாதிரி பரிகாரத்தை எந்த முட்டாள் சொல்வான், தீபா இதை நம்பி இப்படி உயிரையே விட்டுட்டாங்களே அப்படின்னு. அப்போ இன்னொரு பக்கம் மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி இனிமேலும் நம்மளால் தீபாவை காப்பாற்ற முடியாதா அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக போலீஸுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் போலீஸாக இருக்காருல்ல, அவர் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி என்னாச்சு அப்படின்னு கேட்க கார்த்தி சொல்கிறாரு, இது மாதிரி தீபாவை ஆற்று தண்ணியில் ஒரு மரப்பலகை மாதிரி இருக்குது, அதை அடிச்சுட்டு போயிட்டு தீபாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்ல சரவணன் சொல்கிறாரு, சரி நான் ஃபயர் சர்வீஸை வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸை அனுப்புகிறாங்க. ஃபயர் சர்வீஸ் நேராக அந்த இடத்துக்கு வந்ததோட கார்த்திகிட்ட விவரத்தை கேட்குறாங்க. கார்த்தி சொல்கிறாரு, தீபா கண்டிப்பாக உயிரோடு தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்க ஒரு மரப்பலகைக்குள்ளே இருக்காங்க, கண்டிப்பாக அவங்கள ஆற்று தண்ணி தான் அடிச்சுட்டு போயிருக்கு, எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு. அப்போ போலீஸ் கேட்குறாங்க, தீபா கிட்ட ஃபோன் இருக்குமா அப்படின்னு. அப்போ நம்ம கார்த்தி நேராக மீனாட்சி கிட்ட, தீபா கிட்ட ஃபோன் இருக்கா அண்ணி அப்படின்னு கேட்க மீனாட்சி சொல்கிறாங்க, இருக்குது தம்பி தீபாட்ட ஃபோன் இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, லொக்கேஷனை வச்சு தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. கார்த்தி நேராக மறுபடியும் சரவணனுக்கு கால் பண்ணுறாரு. சரவணன் கேட்குறாரு, கார்த்தி ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஃபயர் சர்வீஸ் வந்துருச்சு, இங்கே எங்கே பார்த்தாலுமே போட்டை வச்சு தேடுறாங்க, ஆனால் தீபாவை எங்கேயுமே காணோம், ஆனால் தீபா கையில் ஃபோன் இருந்துச்சுன்னு மீனாட்சி அண்ணி சொன்னாங்க அப்படின்னு. அப்போ சரவணன் சொல்கிறாரு, இது போதுமே கார்த்தி, தீபாவோட நம்பரை ஷேர் பண்ணுங்க, அவங்களுடைய லொக்கேஷனை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு. உடனே கார்த்தியும் நேராக தீபாவோட நம்பரை சரவணனுக்கு அனுப்புகிறாரு. சரவணன் நேராக தீபா இருக்கிற லொக்கேஷனை வந்துட்டு கம்ப்யூட்டரில் ஃபைண்ட் பண்ணுறாரு. சரவணன் கரெக்டாக கண்டுபிடிச்சி நேராக கார்த்திகேய லொக்கேஷனை அனுப்புகிறாரு. கார்த்தி அந்த லைவ் லொக்கேஷனை பார்க்குறாரு. ஆனால் இந்த ஆற்று பொட்டி அடிச்சுட்டு போய் கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு அந்த பொட்டி மிதந்து போயிருச்சு. நம்ம தீபா உள்ளாரி இருக்கிறவங்க ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. கண்டிப்பாக இந்த பொட்டி நம்ம இடத்த விட்டு வேறு எங்கேயோ போயிட்டுன்னு தெரியுது அப்படின்னு தீபா பொட்டிக்குள்ளேயே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, மூச்சு விட முடியாமல். இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி அந்த போட்லேயே நேராக தீபாவை கண்டுபிடிக்கிறதுக்கு போகிறாரு. கார்த்தி போட்டில் போயிட்டுருக்காரு. அப்போ ஒரு பொட்டி எட்டி மிதக்கிற மாதிரி இருக்குது. கார்த்தி ஓடி போய் படகுலையே போயிட்டு அந்த பொட்டியை போய் பார்க்குறாரு. அந்த பொட்டியை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தா அந்த பொட்டிக்குள்ளே தீபா இல்லை, பார்த்தா அது வேறு ஏதோ ஒரு பொட்டி. அப்போ பக்கத்தில் இன்னொரு பொட்டி கிடக்கு. அந்த பொட்டியை நம்ம கார்த்தி பிடிச்சி இழுக்கிறாரு. இழுத்து மேலே உள்ள அந்த ஆணியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளார திறக்கிறாங்க. பார்த்தா நம்ம தீபா இருக்கிறாங்க. தீபாவை பார்த்துட்டு கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. கார்த்தி வந்துட்டு தீபா மயக்கம் மட்டும் கிடக்கிறத பார்த்துட்டு தீபாவை படகுல ஏற்றுறாரு. படகுல ஏற்றி நேராக ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வராரு. இடையில தீபாவை, எழுமங்க தீபா என்னாச்சு உங்களுக்கு, கண்ணை முழிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கிளப்புறாரு. ஆனால் தீபா வந்துட்டு கண்ணு முழிக்கவே இல்லை, மூச்சு பேச்சு இல்லாமல் கிடக்குறாங்க. அப்போ ஃபயர் சர்வீஸ் சொல்கிறாங்க, கார்த்தி தீபா ரொம்ப நேரம் பொட்டிக்குள்ளே இருந்ததுனால அவங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு, தீபா கண்டிப்பாக இன்னுமே உயிரோடு இருக்காங்கன்னு எனக்கு தெரியும், ஹாஸ்பிட்டல் போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டு நம்ம தீபாவுக்கு ட்ரீட்மெண்ட் நடக்குது. அப்போ டாக்டர் வெளியில் வந்து சொல்கிறாங்க,
சார் இது மாதிரி தீபா வந்து அதிக நேரம் மூச்சு இல்லாமல் இருந்ததுனால ஆக்சிஜன் இல்லாமல் இருந்ததுனால அவங்க வந்துட்டு கொஞ்சம் மயக்க நிலைமைக்கு போயிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுத்தாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக கண்ணு முழிக்க ஆரம்பிச்சிருவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில், கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு கார்த்தியும் சரி அப்படிங்கிறாரு. அப்போ மீனாட்சி வராங்க. மீனாட்சி வந்ததோட கார்த்தி கேட்குறாரு, அண்ணி இந்த பரிகாரம் பற்றியெல்லாம் தீபாவுக்கு சொன்னது யார் அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் தம்பி தெரியல, ஆனால் யாரோ ஒருத்தவங்க தீபாவை நல்லா ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, தீபாவை ஏமாற்றிருக்காங்கன்னு சொல்கிறீங்க, ஆனால் நீங்கள் எதுக்காக தீபாவை இந்த பரிகாரத்தை செய்ய விட்டீங்க அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி தீபா வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா, உங்ககிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நீங்கள் பண்ண சத்தியம் இன்றைக்கி தீபாவோட உயிரையே பறிக்க பார்த்துருச்சு பார்த்தீங்களா, இனிமே தப்பு ஏதோ சரி ஏதோ அப்படிங்கிறத பாருங்க, தவறாக இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லிடுங்க அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சியும் சரி தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி கேட்குறாரு, தீபாவுக்கு எப்படி இந்த குருஜியை பற்றி தெரியும் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, அதான் தம்பி எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு. அப்போ கார்த்தி நேராக மீனாட்சி கிட்ட தீபாவோட ஃபோனை வாங்குறாரு. வாங்கிட்டு அதில் கடைசியாக வந்த கால் ரெக்கார்டிங்காக பார்க்குறாரு. அப்போ கார்த்தி கடைசியாக அந்த மைதிலி கிட்டே பேசியிருக்கிறது ரெக்கார்ட் ஆகிருக்கு. உடனே கார்த்தி நேராக அந்த மைதிலியோட ஃபோனாக அந்த ரெக்கார்டிங்கை பார்க்குறாரு. அதில் மைதிலி வந்து சொல்லியிருக்காங்க, இது மாதிரி செங்கல்பட்டில் ஒரு ஃபேமஸான சாமியார் இருக்கார், அவரை போய் பார்த்தீங்கன்னா உன் வீட்டில் உள்ள பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போயிடும் அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு மீனாட்சி கிட்ட, அண்ணி தீபா வந்து கடைசியாக மைதிலி அன்னிக்கிட்ட தான் பேசியிருக்காங்க, அவங்க தான் வந்துட்டு செங்கல்பட்டில் உள்ள சாமியாரை பற்றி சொல்லியிருக்காங்க, தீபாவும் அந்த சாமியாரை பார்க்க போகிறேன்னு அவங்கக்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தீபா வந்துட்டு அந்த சாமியார்கிட்ட தான் இதை பற்றி கேட்டிருக்கணும், நம்ம வந்துட்டு மைதிலி அன்னிக்கிட்ட கேட்போம் அப்படின்னு சொல்ல மீனாட்சியும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. மீனாட்சி சொல்கிறாங்க, தம்பி நான் கேட்குறேன், நீங்கள் கேட்குறது இருந்தால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும், தீபாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு நினச்சி பயப்படுவாங்க, அதனால நானே கேட்குறேன் மைதிலிக்கிட்ட அப்படின்னு. கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மீனாட்சி நேராக மைதிலிக்கு கால் பண்ணுறாங்க. மைதிலி வந்துட்டு மீனாட்சி கிட்ட, மீனாட்சி நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்க, அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, இது மாதிரி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்ல. அப்போ மைதிலி கேட்குறாங்க, இது மாதிரி அம்மா அத்தைக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, இப்போ அத்தைக்கு வந்து கொஞ்சம் முடியாமல் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண் முழிச்சிருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க, நாங்கள்லாம் பார்க்குறதுக்காக தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, தீபாவை ஒரு கோயிலுக்கு குருஜியை பார்க்க போக சொன்னனே போயிட்டாளா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, எந்த கோயில் சொன்னீங்க அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, செங்கல்பட்டில் உள்ள குருஜியை தான் பார்க்க போக சொன்னேன் அப்படின்னு. அப்போ மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா வந்து செங்கல்பட்டில் உள்ள குருஜியை பார்த்துட்டு வந்துட்டா அப்படின்னு. அப்போ மைதிலி கேட்குறாங்க, எப்படி பார்த்துட்டு வருவா, அங்கே ஃபஸ்ட்டு குருஜியே இல்லையே அப்படின்னு. இது கேட்டுட்டு மீனாட்சி கேட்குறாங்க, என்ன சொல்கிற மைதிலி, நீ தானே வந்துட்டு தீபாவை அந்த செங்கல்பட்டில் உள்ள குருஜியை பார்க்க போக அனுப்புன, இப்போ என்ன இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறத கேட்டுட்டு மைதிலி சொல்கிறாங்க, இல்லை நான் தான் போக சொன்னேன், ஆனால் நான் சொன்ன அன்றைக்கே அவர் வந்து ஊருக்கு கிளம்பிட்டாராம், அதனால் மறுபடியும் அவரை பார்க்குறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அதுக்கு நம்ம மீனாட்சி சொல்கிறாங்க, தீபா வந்து நேற்று குருஜியை பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, அவள் வேறு யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கா அப்படின்னு. இதை கேட்டுட்டு நம்ம மீனாட்சி அதிர்ச்சி ஆக்குறாங்க. மீனாட்சி மைதிலி கிட்ட சொல்கிறாங்க, சரி நான் கொஞ்சம் லேட்டாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு நேராக கார்த்திக்கிட்ட, கார்த்திக் தம்பி தீபா வந்துட்டு ஏதோ சாமியாரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி வேறு யாரையோ பார்த்துட்டு வந்திருக்கா, யாரோ ஒருத்தவங்க நல்லா தீபாவை ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு தீபா வந்துட்டு அந்த மரப்பலகையில் இறங்கி செத்து போயிருப்பாள் அப்படின்னு ரம்யா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு ரம்யா மேலே தான் டவுட் வருது. கண்டிப்பாக இந்த ரம்யா தான் ஏதாவது தீபாட்ட சொல்லியிருக்கணுமோ அப்படின்னு. தீபா கண்முழிச்சாதான் எதாக இருந்தாலும் தெரியும் அப்படின்னு நம்ம கார்த்தி நினைக்கிறாரு. நம்ம தீபா இன்னுமே மயக்கத்தில் தான் இருக்காங்க. நம்ம கார்த்தி வந்துட்டு நேராக அந்த ரம்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. ரம்யா வந்துட்டு நினைக்கிறாங்க, இன்னும் கார்த்தி கால் பண்ணுறான், என்னவா இருக்கும், ஒரு வேளை தீபா போய் சேர்ந்துட்டாலோ அப்படின்னு. ரம்யா ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் கார்த்தி அப்படின்னு சொல்ல. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்துட்டு போக முடியுமா அப்படின்னு. இது கேட்டுட்டு ரம்யா நினைக்கிறாங்க, என்ன இது கார்த்தி என்னைய ஹாஸ்பிட்டல் கூப்பிட்றான், என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கார்த்தி கூட தனியாக இருக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ஹாஸ்பிட்டல் கிளம்புறாங்க. நம்ம ரம்யா நேராக ஹாஸ்பிட்டல் வராங்க. அங்கே வந்துட்டு ஆனந்தும் அருணும் மட்டும்தான் இருக்காங்க. அப்போ நம்ம கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. கார்த்தியை பார்த்துட்டு நேராக ரம்யா போயிட்டு, சொல்லுங்கள் கார்த்தி, என்னை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அவசரமாக கூப்பிட்டீங்களே என்ன அப்படின்னு. அப்பா கார்த்தி சொல்கிறாரு,
நேற்று தீபா கூட செங்கல்பட்டு போனீங்களா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆஹா, கார்த்திக்கே ஏதோ ஒரு விஷயம் தெரிய வந்துட்டு அதனால் மேலே சந்தேகப்படுறான் அப்படின்னு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோட கொண்டு போகிறாங்க. இதே மாதிரி இனிமேல் தொடர்ந்து அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.